என் மகளைங்க. பேரு என்ன? வள்ளியம்மாளுங்க. என்ன சேட்டையா பண்ற? உன் மக பேர் என்ன? பாப்பாத்தி. பாப்பாத்தி. அப்பாடா. இந்தா இந்த சீட்டை எடுத்துக்கிட்டு போய் இப்படியே நேரா போனீன்னா அங்க மாடி படிக்கிட்ட நாற்காலி போட்டுக்கிட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு. வருமானம் பாக்குறவரு. அவர்கிட்ட கொடு. குழந்தைங்க? குழந்தைக்கு ஒன்னும் ஆவாது. அப்படியே படுத்திருக்கட்டும். கூட யாரும் வரலையா? நீ போய் வா. விஜயரங்கம் யாரையா? வள்ளியம்மாளுக்கு பாப்பாத்தியை விட்டு போவதில் இஷ்டமில்லை. அந்த கியூ வரிசையும் அந்த வாசனையும் அவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது. இறந்து போன தன் கணவன் மேல் கோபம் வந்தது. அந்த சீட்டை கொண்டு அவள் எதிரே சென்றாள். நாற்காலி காலியாக இருந்தது. அதன் முதுகில் அழுக்கு இருந்தது. அருகே இருந்தவரிடம் சீட்டை காட்டினாள். அவர் எழுதி கொண்டே ஓர கண்ணில் பார்த்தார். இருமா, அவர் வரட்டும் என்று காலி நாற்காலியை காட்டினார். வள்ளியம்மாளுக்கு திரும்பி தன் மகளிடம் செல்ல ஆவல் ஏற்பட்டது. அவள் படிக்காத நெஞ்சில் காத்திருப்பதா குழந்தையிடம் போவதா என்கிற பிரச்சனை உலக அளவுக்கு விரிந்தது. ரொம்ப நேரம் ஆகுங்களா என்று கேட்க பயமாக இருந்தது அவளுக்கு. வருமானம் மதிப்பிடுபவர் தன் மருமகனை அட்மிட் பண்ணிவிட்டு மெதுவாக வந்தார். உட்கார்ந்தார். பார், வரிசையா நிக்கணும். இப்படி ஈச பூச்சி மாதிரி வந்தீங்கன்னா என்ன செய்யறது? வள்ளியம்மாள் 30 நிமிஷம் காத்திருந்த பின் அவள் நீட்டிய சீட்டு அவளிடமிருந்து பிடுங்கப்பட்டது. டாக்டர் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா. டாக்டர் கையெழுத்தே இல்லையே அதுல. அதுக்கு எங்கிட்டு போகணும்? எங்க இருந்து வந்த? மூணாண்டிப்பட்டிங்க. கிளார்க் என்று சிரித்தார். மூணாண்டிப்பட்டி. இங்க கொண்ட அந்த சீட்டை. சீட்டை மறுபடி கொடுத்தாள். அவர் அதை விசிறி போல் இப்படி திருப்பினார். உன் புருஷனுக்கு என்ன வருமானம்? புருஷன் இல்லைங்க. உனக்கு என்ன வருமானம்? அவள் புரியாமல் விழித்தாள். எத்தனை ரூபாய் மாசம் சம்பாதிப்ப? அறுப்புக்கு போனா நெல்லா கிடைக்கும். அப்புறம் கம்பு, கேழ்வரகு. ரூபா கிடையாதா? சரி சரி, 90 ரூபாய் போட்டு வைக்கிறேன். மாசங்களா? பயப்படாத, சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இந்த சீட்டை எடுத்துக்கிட்டு இப்படியே நேரா போய் இடது பக்கம் பீச்சாங்கை பக்கம் திரும்பு. சுவத்துல அம்பு அடையாளம் போட்டிருக்கோம். 48ஆம் நம்பர் ரூமுக்கு போ. வள்ளியம்மாள் அந்த சீட்டை இரு கரங்களிலும் வாங்கி கொண்டாள். கிளார்க் கொடுத்த அடையாளங்கள் அவள் எளிய மனத்தை மேலும் குழப்பியிருக்க காற்றில் விடுதலை அடைந்த காகிதம் போல் ஆஸ்பத்திரியில் அலைந்தாள். அவளுக்கு படிக்க வராது. 48ஆம் நம்பர் என்பது உடனே அவள் ஞாபகத்திலிருந்து விலகி இருந்தது. திரும்பி போய் அந்த கிளார்க்கை கேட்க அவளுக்கு அச்சமாக இருந்தது. ஒரே ஸ்ட்ரெச்சரில் 2 நோயாளிகள் உட்கார்ந்து கொண்டு பாதி படுத்துக்கொண்டு மூக்கில் குழாய் செருகி இருக்க இவளை கடந்தார்கள். மற்றொரு வண்டியில் ஒரு பெரிய வாயகன்ற பாத்திரத்தில் சாம்பார் சாதம் நகர்ந்து கொண்டிருந்தது. வெள்ளை குல்லாய்கள் தெரிந்தன. அலங்கரித்துக் கொண்டு வெள்ளை கோட் அணிந்து கொண்டு ஸ்டெத்தாஸ்கோப் மாலையிட்டு பெண் டாக்டர்கள் சென்றார்கள். போலீஸ்காரர்கள், காஃபி டம்ளர்காரர்கள், நர்ஸுகள் எல்லாரும் எல்லா திசைகளிலும் நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அவசரத்தில் இருந்தார்கள். அவர்களை நிறுத்தி கேட்க அவளுக்கு பயமாக